Hi everyone, நான் நந்தினி பாலு. நம்ம பாலிட்டி கிளாஸ் 8 NCERT சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த புக்கோட நேம் சோஷியோ அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் பார்ட் 3. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய சாப்டரில் நான் ஆல்ரெடி 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம 4th சாப்டர் வந்து பார்க்கலாம். இந்த சாப்டரோட நேம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லாஸ். ஓகே, ஸோ சாப்டர் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாரி வந்து கேட்டுக்கிறேன். பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, பட் போட முடியாத மாதிரி சுச்சுவேஷன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இந்த புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ நான் போன சாப்டரில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கான மேஜரான பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்லிமெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் இருக்கணும், நம்மளோட லா மேக்கிங் ப்ராசஸில் இருக்கணும்னு நினச்சது என்னென்னா, ஸோ வந்து லா வந்து எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக கொண்டு போய் சேரணும். ஸோ நீ ரிச்சாக இருந்தாலும் சரி, புவராக இருந்தாலும் சரி, எந்த கேஸ்ட்டில் இருந்தாலும் சரி, ஃபீமேல் மேல், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணாமல் அந்த லா வந்து எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக போய் சேரணும் அப்படின்றத நோக்கி தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா ரைட் டு ஓட் அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நமக்கு 18 வயசு கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். ஸோ இங்கே பொறுத்த வரையும் நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்துட்டு உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும் போதும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஓட் போடலாம். ஸோ நீங்கள் வந்து வேறு கேஸ்ட்டில் இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஓட் போடக்கூடாது, இந்த மாதிரி யாருமே வந்து உங்களை எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்மளோட ஒரு உரிமை, இது எல்லாருக்குமே வந்து பொதுவானது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லா மேக்கிங் அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு முன்னாடியே தெரியும், நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம பிரிட்டிஷர்ஸ் வச்சுருந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நமக்கான ரூல்ஸை வந்து நம்மளே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் த்ரூ கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு அண்ட் அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப மோசமான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து இந்தியாவில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடேஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. 1870 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த லா மூலயமா என்னென்னா வந்து ஏதாவது ஒரு காமன் பீப்புள் வந்து பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து பேசினாலும், ஸோ அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஸோ எந்த ஒரு ட்ரையலுமே வைக்காமல் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் தான் வந்து செடேஷன் லா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஃபைன் மாதிரி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னா, ஸோ அப்பர் கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து கம்மியான ஃபைன் கட்டுற மாதிரியும், லோவர் கேஸ்ட்டில் இருக்கவங்க வந்து அதிகமான ஃபைன்லாம் கட்டுற மாதிரியான சுச்சுவேஷனும் வந்து இருந்துச்சு. மீன்ஸ் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் வந்து அந்த டைமில் இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆக்டும் வந்துருச்சு, அதுதான் வந்து ரவுலத் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ வந்துச்சுன்னா 1990 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆக்டும் வந்து இந்த செடேஷன் லாக்கு அதே போல் தான். ஸோ வித்தவுட் எனி ட்ரையல் வந்து யாரை வேணாலும் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரூலை எதிர்த்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதே போல் ஒரு ரூல் மூலியமாக தான் வந்து சத்யபால் அண்ட் சைஃபுதீன் இவங்க 2 பேரையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலயமா வந்து கோவமான நம்ம பீப்புளெலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து ஜாலியன் வாலாபாக் மசக்கர் அது வந்து நடந்திருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும் போது இந்த எண்ட் ஆஃப் 19th century இந்த டைம் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆட்களும் வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த லா மேக்கிங் ப்ராசஸ்லையும் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்பேத்கர்லாம் இருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கோர்ட்லேயே கூட இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. ஸோ அடுத்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த சில லாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மாடிஃபை பண்ணுறாங்க அண்ட் ஒரு சில புது லாஸையும் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற லாவை வந்து மாடிஃபை பண்ணுறது தான் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று 2005 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலிமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து சொத்துரிமை அப்படின்றது வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ முன்னாடிலாம் வந்து பையனுக்கு வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பொண்ணுங்களுக்கும் வந்து ஈக்குவலாக வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த லா படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புது லாவை வந்து க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா இருக்கிற லாவே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை வச்சு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கணுன்னா அது வந்து நம்ம லா மூலியமாக தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி புதுசாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் பீரியடில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு சில லாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ். அது வந்து 2005 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுபடி என்ன பண்ணோன்னா வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க ஒய்ஃபை வந்து அப்யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது மென்டலியாகவும் இருக்கட்டும், ஃபிசிக்கல் அப்யூஸாகவும் இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு வேளை அப்படி பண்ணாங்கன்னா வந்து அவங்க மேலே வந்து லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுக்கான ஒரு லா.
இந்த மாதிரியான லாஸ் வந்து க்ரியேட் பண்ணோன்னா முதல்ல இங்கே நடக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கோ இல்லைனா அது சம்மந்தமான ஆட்களுக்கோ போகணும் இல்லையா. ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் மேன் கிட்ட இருந்து தான். ஸோ முக்கியமான ஒரு பார்ட் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா தான். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன்ஸ் இது எல்லாமே வந்து டிவி நியூஸ்லலாம் வருது இல்லையா. ஸோ இது மூலயமா வந்து பீப்புளோட காமன் வாய்ஸை வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க அண்ட் அந்த ரிலேட்டடான இஷ்யூக்கு ஏற்ற மாதிரியான லாஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அன்பாப்புலர் அண்ட் கான்ட்ரவர்ஷியல்லாம். ஸோ ஒரு சில லாஸ் பார்த்திங்கன்னா இருக்கும், பட் அது வந்து ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்றத வந்து டைம் தான் வந்து முடிவு பண்ணும். ஓகேங்களா. ஒரு வேளை அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் கம்மியாக இருக்குன்னா அது வந்து அப்படியே இருக்கும். அப்படி இல்லாமல் அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அமெண்ட்மெண்ட் போட்டு அதை வந்து மாற்ற ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸ் வந்து அப்படியே பெண்டிங்லேயே வந்து இன்னும் வரையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி புக்கில் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ.